ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இந்த சேனலில் கடவுள் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் வீடியோ என்னென்னா, உலகத்திலேயே தோன்ற முதல் சிவன் கோயிலேருந்து தான் பார்க்க போகிறோம். நம்ம உலகத்தில் பழைய கோயிலேருந்து இப்போ புதுசு புதுசாக நிறையா கோயில்களும் கட்ட போகிறாங்க. அப்படி உலகத்திலேயே முதல்ல தோன்ற ஒரே ஒரு சிவன் கோயில், அந்த கோயில் எங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் இருக்க உத்தரகோச மங்கை அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலில் இந்த கோயிலில் 3000 வருடம் பழமையானதாகும். இந்த கோயிலில் 20 ஏக்கரா பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் ராமநாதபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலத்தில் ஒரு சுற்றுலாத்தலமாகும். இந்த கோயிலில் மங்களாம்பிகை, நடராஜர் ஆகியோர் மிகவும் முக்கியமாக கருதப்படுறாங்க. இந்த கோயில் மிகவும் பழமையான 6 அடியிலே உள்ள மரகத நடராஜர் சிலை வேறு எங்கேயுமே கிடையாது. நம்ம உத்தரகோச மங்கையில் மட்டும்தான் இருக்குது. இது பிரசித்தாகும். இந்த 6 அடி மரகத்தால் ஆன நடராஜர் சிலை வருடம் முழுவதும் சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா மரகதம் மிகவும் மென்மையான கல்லாகும். இதற்கு அதிகப்படியான ஒளியை தாங்க சக்தி கிடையாது. அதனால் சந்தன காப்பு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை ஆதிரை நாளன்று சந்தன காப்பு விழாக்கப்பட்டு மரகத நடராஜர் தரிசனம் தருவாங்க. அது எல்லா நாளுமே சந்தன காப்பு தான் இருக்கும். அந்த ஆதிரை திருநாள் ஒரு நாள் மட்டும் அந்த சந்தன காப்பு எடுத்து முழு மரகத நடராஜராக அந்த ஒரு நாள் மட்டும் அவர் காட்சி தருவார். ஸ்தல புராணத்துப்படி ஒரு முறை 1000 முனிவர்கள் சிவபெருமான் நோக்கி தவம் வந்தாங்களாம். அதில் சிவபெருமான் அவர்களிடம் ராவணனின் மனைவியான மண்டோதரி செய்யும் தவத்தை ஏற்றுக்கொண்டு புரிய வைக்க நெருப்பு வந்தாக வருவேன் என்று கூறினார். பிறகு சிறு குழந்தையாக மாறி ராவணனின் அரண்மனைக்கு செல்கிறார் சிவபெருமான். அழகான குழந்தையாக மாறி வந்த சிவபெருமானை ராவணன் தூக்கி இதனால் குழந்தைக்கு காயம் ஏற்படுகிறது. அதே சமயம் கோயிலில் தீர்த்தத்திலிருந்து அக்னி பந்துகள் வருவதை பார்த்து ரிஷிகள் 999 பேர் அக்னியில் குதித்து செத்து போயிடறாங்க. அதனால் ஒருவர் மட்டும் வேத புத்தகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று குதிக்கவில்லை. இதனால் மனம் குளிர்ந்த சிவன் சகசிரலிங்கமாக மாறுகிறாரு. வேத புத்தகத்தை காப்பாற்றிய அந்த ஒரு முனிவரை பிற்காலத்தில் மாணிக்கவாசகராக பாராட்டப்படுறாருன்னு சொல்கிறாங்க புராணத்தில். இந்த கோயில் வாசலில் 2 யாளிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு வருவது யாழின் வாயில் உள்ள பந்துகளை கைகளை நகர்த்தி விளையாடலாம். இந்த கோயிலில் மிகவும் பழமையான சிவன் கோயில் என்பதால் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய 3 நவகிரகங்களும் அமைச்சு வச்சுருக்காங்க. உத்தரகோச மங்கையில் பெயர் வர காரணம் என்னென்னா, இங்கே பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வேதங்களின் ரகசியத்தை உபதேசித்தனால இப்போ ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பாண்டியரோட ஆட்சி காலத்தில் இந்த கோயில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது. பாண்டியன் உத்தரகோச மங்கை தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான கல்வெட்டுகளும் எல்லாம் இருக்கும். இக்கோயிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்கு திருக்கல்யாணம், சித்திரை, ஆதிரை திருநாள், தேர் திருவிழா எல்லாமே கொண்டாடுறாங்க. இக்கோயிலில் உள்ள லிங்கம் தானாகவே தோன்றிய சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூறுறாங்க. சிவனும் பார்வதியும் பிறந்த இடம் என்றும் கூறுறாங்க. இந்த கோயில் உள்ள இழந்த மரம் அதாவது தலை விருட்சம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயில்லையும் அந்த கோயில் ஆரம்பித்த காலத்துலேருந்து அங்கே ஒரு மரம் வைப்பாங்க. இந்த இழந்த மரம் 3000 வருடம் பழமையான சொல்கிறாங்க. சிவனுக்கு தாளம்பூ இங்கே பயன்படுத்துகிறாங்க. பிரம்மனுக்காக பொய்க்கூறிய தாளம்பூவை சிவபெருமான் தண்டித்திருப்பார் என்பதனால இங்கே ஒரு வரலாறும் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல தாளம்பூ சிவனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கோயிலில் 2 நந்திகள் உள்ளது. 1000 லிங்கங்கள் செதுக்கப்பட்ட சகஸ்ரலிங்கம் 1000 முனிவர்களின் நினைவாக இங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது 1000 லிங்கம் இங்கே இருக்குது. உலகத்துலேயும் இங்கே மாணிக்கவாசகருக்காக தனி ஒரு லிங்கம், அதாவது மாணிக்கவாசகர் லிங்க வடிவிலேயே இங்கே காட்சி தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தோன்றிய சிவன் கோயில் என்ற பெருமைக்காகவே நம்ம எல்லாமே ஒரு தடவை போயிட்டு இந்த கோயிலை தரிசித்து வரலாம். நான் இதுவரை இந்த கோயிலுக்கு போனதில்லை. நீங்கள் யாராவது இங்கே போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை பற்றின விவரங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கமெண்டில் தெரியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் திரும்ப நிறையா வீடியோ வரும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.